என்ன சொல்றதுன்னே தெரியல. போன அக்டோபர் நவம்பரில் வந்து குணா படம் ரிலீஸ் ஆகுது. அவருடைய வெட்டிங் ஆனிவர்சரி ப்ரிவியூ போட்டிருந்தாரு. குணா படம் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை கூப்பிட்டு அப்படியே ரோசின் தேட்டரில் ஃபுல்லாக அப்படி கட்டினாரு. நாங்கள் இப்போ நிறைய ஈவெண்ட்டில் பார்த்துருக்கோம், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருக்கோம். அப்புறம் நாங்கள் போக நான் ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன் பார்க்கவே முடியாது. ஒரு நாள் கூட அவர் ஒரு மாதிரி சுத்தமாக இருந்து நான் பார்க்கவே இல்லை. சிரிச்ச முகத்துல தான் இதெல்லாம் ஃபுல்லாக அப்செட் ஆகிடுச்சு. அது நல்லவங்க வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்காங்க. அந்த ஹெல்த் வந்து பார்க்கலன்னா ரொம்ப கஷ்டம். அதை நான் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் சொல்கிறேன். சினிமாவில் நிறைய பேர் இப்போ வந்து எனக்கு இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியல. நிறைய பேர் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து போனவங்க எல்லாருமே பயங்கரமாக நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அவங்கெல்லாம் நம்ம விட்டு போகும்போது ரொம்ப எதிர்பாராத இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா எப்பவுமே குண்டல் அடிச்சு சிரிச்சு சமாளிச்சு பண்ணி திடீர்னு என்னுடைய படம் வந்து டிவியில் போயிட்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஒரு சீன்ஸ் எடுத்து அமைச்சிட்டு ஒரு ½ உட்காந்து பேசிட்டே இருப்பாரு. அவ்வளோ சிரிப்பாக இருக்கும். அதை ஷூட் பண்ணும்போதும் அப்படிதான் குண்டல் அடிச்சுட்டே இருப்பாரு. எல்லா படமும் என்னுடைய படங்கள் பார்த்துருக்கேன். விஜயகாந்த் சார் எப்படி எடுத்தீங்களா அப்படி எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கிரேட் சோல். ஒரு சிரிச்சுட்டு இருக்க மனுஷனை ரொம்ப தவறிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமே அவருடைய சிரிப்பு பார்க்க முடியாது. அவருடைய ஆத்மா சாப்பிட்டு